பிரெட் சாண்ட்விச்சை எப்போவும் யூஸ் பண்ணுற காய்கறிகளே இல்லாமல் வேறு மாதிரி பயன்படுத்தி எப்படி சுவையாக செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க. முதல்ல க்ரீன் சட்னிக்கு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸு. இதை அப்படியே கிரைண்ட் பண்ணி சட்னியாக எடுத்துக்கணும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் வெண்ணெய், அதில் ஜீரகம் தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அதை நல்லா வதக்கினதும் லேசாக வதக்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அதுவும் வாசனை போக நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 1/4 குடமிளகாவை சின்னதாக பீஸ் கட் பண்ணி அதை போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது துருவின கேரட், இதையும் லேசாக வதக்கிட்டு தக்காளி, ஒரு தக்காளி அரைஞ்சி போட்டுக்கோங்க. இந்த கலவையில் உப்பு ஒரு தேவையான அளவு போட்டு வதக்கணுன்னா காய்கறி ஓரளவுக்கு வெந்து வரும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு மொத்தமே காரமே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தான், வெறும் மிளகாய்த்தூள். இதுக்கு அடுத்தது வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ண வள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். இதுதான் இந்த பிரெட் சாண்ட்விச்சில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறது. இந்த வள்ளிக்கிழங்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த கலவையை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சாட் மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாண்ட்விச்சுக்கு. 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு புழியணும். இப்போ நம்மளுக்கு சாண்ட்விச்சுக்கான கலவை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தவாவில் வெண்ணெயை லேசாக தடவிட்டு பிரெட் ஸ்லைஸில் பச்சை சட்னியும், இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வள்ளிக்கிழங்கு கலவையும் போட்டு தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாண்ட்விச் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிக்கும், வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இதில் அந்த வள்ளிக்கிழங்கோட டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வள்ளிக்கிழங்கை வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லைன்னா அடுத்து சொல்கிற மாதிரி துருவியும் போடலாம். வெங்காயம், குடமிளகா எல்லாம் வதங்கின அப்புறம் துருவின வள்ளிக்கிழங்கை போட்டு அதுக்கு அடுத்தது கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தது ஒரு தக்காளி பொடிசாக அரைஞ்சி போட்டு இதே மாதிரியே உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு லேசாக தண்ணி தெளித்து ஒரு சிறிது நேரம் வெந்ததும் லாஸ்ட்டாக இறக்கிட்டு சாட் மசாலா தூள் போட்டு எலுமிச்சம்பழச்சாறு சிறிது பிழிந்து எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரியே பிரெட் சாண்ட்விச் இதுக்கும் செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.